friends, welcome to V Home TV. So இது வரைக்கும் V Home TV-ய சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இகாம் ஜெனெக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனெக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z details about e-commerce business. So e-commerce business பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இகாம் ஜெனெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இகாம் ஜெனெக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல வர அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், மணி இல்லாம வேற எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னோட சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின எல்லா வீடியோஸையும் நான் 1 by 1 கண்டினியூட்டியா போட்டுட்டு வரேன். ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோல இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இ-காமர்ஸ் பிசினஸ்ல ஈஸியா ஏர்ன் பண்ணலாம், ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது எந்த மாதிரியான எம்எல்ஏ மாதிரியோ இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிசினஸ் கிடையாது. சோ இங்க நீங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க டிஃபரெண்ட். இப்ப நார்மலா நீங்க ஜென்ரலா ஒரு பிசிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ற ஷாப்புக்கான ஒரு பிளேஸ் பார்க்கணும். அந்த பிளேஸ் எல்லாரும் கஸ்டமர் வரக்கூடிய பிளேஸ்ல இருக்கணும். அந்த பிளேஸ்க்கான ரெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் எங்க வாங்கலாம் அந்த ரிசர்ச் பண்ணணும். ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஷாப் ஓபன் பண்ணும் போது அந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு பிசிக்கலா ஷாப் ஓபன் பண்ணும் போது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு பிசினஸ்க்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நாளைக்கு டபுளா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும், ப்ராஃபிட் கிடைக்கணும். ஸோ அதுதான் எல்லா பிசினஸ்லயுமே பேசிக்கா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நாளைக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் இல்லாத ஒரு பிசினஸை யாருமே இங்க பண்ண மாட்டாங்க. அந்த பிசினஸ் பத்தி சொல்றதுக்கு நானும் இங்க இல்லை. ஸோ எல்லா பிசினஸ்லயுமே நமக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் வரணும். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இ-காமர்ஸ் பிசினஸ்ல என்னென்ன அப்படிங்கறது பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ பிசிக்கல் ஸ்டோர் மாதிரி நீங்க ஓவராலா பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நார்மலா ஆன்லைன் ஸ்டோர் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இங்க எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லேண்ட் கிடையாது, ரெண்ட் கிடையாது, ஸோ அந்த டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியர் கிடையாது. ஸோ உங்க பொருளை வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக் ரூம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்ல கிடையாது. ஆன்லைன் ஷாப்ல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உங்க ப்ராடக்ட் நீங்க செல் பண்ண போறீங்க, டிஸ்பேச் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சோ இந்த ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுடைய ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு சேல் பண்றதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணுமோ, எந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் அவைல் பண்ண முடியுமோ அதுதான் இ-காமர்ஸ் பிசினஸ்ல நீங்க பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். சோ இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப். கண்டிப்பா இ-காமர்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறதுனால 24 hours அது ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். ஸோ லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் ஓகே, மொபைல் ஆப் தான் இருக்கும், பட் எல்லா விஷயத்தையும் நம்மளால மொபைல்ல ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பேசிக் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இருந்துச்சு அப்படின்னா உங்களால இ-காமர்ஸ் பிசினஸ் எல்லா நேரமும் மெயின்டைன் பண்ண முடியும், வாட்ச் பண்ண முடியும், என்னென்ன அப்டேஷன்ஸ் இருக்கோ உங்களுக்கு அதுல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா லேப்டாப் அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப ஹை தேவையில்லை, மினிமம் லேப்டாப்பே உங்களுக்கு போதும். உங்களுக்கு லேப்டாப்பை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தாலே இ-காமர்ஸ் பிசினஸ் நீங்க பண்ணலாம். அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்டர். அஃப்கோர்ஸ் பிரிண்டர் ஏன் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ்க்கான பில்லை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும்.
ஸோ அந்த பில்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு பிரிண்டர் தேவைப்படுது. ஸோ பிரிண்டர் இருந்தாதான் நீங்க ஷிப்பிங் லேபிளும் இல்லை கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பில்லையும் அனுப்ப முடியும். ஸோ செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பிரிண்டர். அண்ட் தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். எந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்குமே ஒரு அப்ரூவலான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாதான் நாம அந்த பிசினஸை பண்ண முடியும். ஸோ நார்மலா பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே வச்சிருக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை, நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண எனக்கு விருப்பமா இருக்கு, நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம். பேன் கார்டு எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேன் கார்டு ரொம்பவே மேண்டட்டரி ஃபார் இ-காமர்ஸ் பிசினஸ். பேன் கார்டு அடுத்தது என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. அஃப்கோர்ஸ் பிசினஸ் பண்றவங்க பிசிக்கல் ஷாப்போ இல்லை ஆன்லைன் ஷாப்போ பிசினஸ் ஒன்று நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு ப்ராசஸ் தெரியல அப்படின்னாலும் நானே உங்களுக்கு கைட் பண்றேன். அதை பத்தின வீடியோஸும் நான் ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்றேன், பாருங்க. ஸோ ஜிஎஸ்டி இருந்தாதான் எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் உங்களால இ-காமர்ஸ் பிசினஸ் தொடங்கி உங்க ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல சேல் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி, பேன் கார்டு அண்ட் ஜிஎஸ்டி ரொம்பவே இந்த ரெண்டு சர்டிபிகேட்ஸ் மேண்டட்டரி ஃபார் இ-காமர்ஸ் பிசினஸ். இந்த ரெண்டும் தான் டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்டான ஒன்று, அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. அண்ட் அதுக்கப்புறமா தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ். ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது பேக்கிங் மெட்டீரியல் இல்லாம உங்களால சேல் பண்ண முடியாது. சும்மா ஏதோ கையில கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட் நம்ம கஸ்டமர் கொடுக்க முடியாது. கண்டிப்பா அது ப்ராப்பரா பேக் பண்ணி நம்ம அனுப்பணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணக்கூடியதுக்கான பேக்கிங் மெட்டீரியல், இன்னர் பேக்கிங், அவுட்டர் பேக்கிங் அப்படின்னு வெரைட்டிஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்றேன். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் உங்க ப்ராடக்ட் கஸ்டமருக்கு சேஃப்டியா டெலிவரி பண்றதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் நம்மளுடைய சேல்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ ஃபோர்த் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல். அண்ட் லாஸ்ட், உங்க பிசினஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணது தான் ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட் தான் உங்க பிசினஸ்க்கே ஒரு மெயின். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், எந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் கஸ்டமர் ஆர்டர் பண்ண உடனே நமக்கு கிடைக்குதா. ஸோ உங்க ப்ராடக்ட் எப்பயுமே உங்க கையில அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்ஸ் கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே டிஸ்பேச் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் மெயின்டைன் பண்ற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தா போதும். நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கஸ்டமர் எப்போ எந்த டைம்ல ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு டிஸ்பேச் பண்றதுக்கு கையில ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் தான் ஃபிஃப்த் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட தேவையான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அண்ட் பிரிண்டர், டாக்குமெண்ட்ஸ், ஜிஎஸ்டி சர்டிபிகேட் அண்ட் பேன் கார்டு அண்ட் பேக்கிங் மெட்டீரியல், லாஸ்டா ப்ராடக்ட். இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இ-காமர்ஸ் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்லிருக்கிற இந்த 5 இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுடைய குவாரிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன், கிளியர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.